தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். புகழேந்தி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். திரு புகழேந்தி, திரு கோலால ஸ்ரீனிவாஸ் சொன்ன வாதங்களை கேட்டிருப்பீங்க. அந்த ராஜதந்திரத்தின் அடிப்படையில் அதிமுக போட்டியிடவில்லை என்று ஏன் பார்க்கீங்க? குட் ஈவினிங் தந்தி டிவி. குட் ஈவினிங் ஹரி. குட் ஈவினிங் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜனநாயகத்துல டெமோக்ரஸில ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி, பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி, அந்த கட்சி இடைத்தேர்தலை புறக்கணிப்பது என்பது மோசமான நடவடிக்கை செயல். அந்த கட்சி ஜெயலலிதா புறக்கணிச்சாங்களா அவங்க காலத்துல? அதெல்லாம் மோசமான செயலா? இல்ல அம்மா அந்த ஒரு தேர்தலுக்கு பின்னாடி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நீ புறக்கணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அசம்பாவிதங்கள் இருந்தது. போன ஈரோடு பை எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்டி ஆம்பளையா இருந்தா வா அப்படின்னு கூப்பிட்டது யாரு? இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அல்ல, எதிர்கட்சி தலைவர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் நண்பர் எடப்பாடி பழனிசாமி தான். அங்க நின்றுட்டு இந்த களத்துல பிரச்சாரம் பண்ணாரு. சார், கொங்கு மண்டலம் எங்களுது, கொங்கு மண்டலம் எங்களுது, கொங்கு மண்டலம் ஜெயிச்சிருவோம், கொங்கு மண்டலத்தை அசைக்க முடியாதுன்னு சொல்றதுல யார் அடி? என்ன நடந்துச்சு? நேற்றுக்கு நான் உயர்நீதிமன்றத்துல தடையாணையை நீக்க கோரி தேர்தல் வழக்குல ஒரு மனுவை போட்டு வெளியில வரும்போதே சொல்லிட்டேன், தேர்தலில் நிக்க போறதில்ல பழனிசாமி அப்படின்னு. ஏன் தெரியல? ஒரு காரணம் சொல்லட்டுமா? இந்த கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் இல்ல. அவரு கோலகல சீனிவாசன் ஃப்ரெண்டுக்கு தெரியல. அது அவர்கிட்ட நான் என்ன அன்போட சொல்றேன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இவரால மனுவே போட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கொடநாடு கொலை கேஸ் ஹைகோர்ட் டைரக்ஷன்ல பெண்டிங் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பக்கம் ஈடி. அதுக்கும் ஈரோடுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஆமா, பயம். அந்த கேஸ கையில எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த பயம் இருக்குல்ல பழனிசாமிக்கு. அதோட நான் தப்பா சொல்லவே இல்லை, கரெக்டா தான் சொல்றேன். அவரோட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். இது தவறான யுக்தின்னு கருதுறீங்க? போட்டிடாது தவறான யுக்தி இல்ல. இப்ப ரைடு போயிட்டு இருக்கு, இடி இன்கம் டாக்ஸ் எல்லாம் இல்ல, ரொம்ப டைரக்டா தெரியல. பட் இது ஒரு பொலிட்டிக்கலி போட்டிட்டு இருக்கணும்னு கருதுறீங்க? நிச்சயமாக போட்டியிடணும். இல்லட்டா நீ நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சார் டெபாசிட் போகுன்றது தெரியும் சார். நீங்க 10,000 ஓட்டு வாங்கினாலும் 20,000 ஓட்டு வாங்கினாலும் நீங்க ஜனநாயக ரீதியா போட்டியிடணும். ரைட். Thank you very much, Sir. போட்டியிட மாட்டேன். Thank you very much. Thanks for your views. Thank you.